எங்க தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாலும் முதலில் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த பேரையும் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் தீவிரவாதத்தை முற்றிலுமாக எதிர்க்கிறது. அதேதான் இஸ்லாமிய மக்களும் சொல்கிறார்கள், தீவிரவாதிகளுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை என்று. ஏனென்றால் இறைவன் தன் திருமறையிலே கூறுகிறான், ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார். அதேபோல்தான் ஒரு மனிதரை கொலை செய்தவர் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார் என்று அறிவுரை கூறுகிறது. இஸ்லாம் என்ற இறைவனின் அழகிய மார்க்கத்தை ஏற்று நடக்கும் இஸ்லாமிய மக்கள் ஒருபோதும் இந்த கொடூரமான செயலை செய்ய மாட்டார்கள். ஆனால் இன்று சங்கிகளும் மீடியாக்களும் தீவிரவாத கொடூரங்கள் எங்கு நடந்தாலும் அதை இஸ்லாமியர்களை சம்மந்தப்படுத்தியே பேசி வருகிறார்கள். அதற்கு காரணம் அரசியல் லாபத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு வருகிறார்கள். எத்தனை நாளைக்குத்தான் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது? மக்களும் எத்தனை நாளைக்குத்தான் RSS பிஜேபி அவிழ்த்துவிடும் பொய் மூட்டைகளை கண்டு ஏமாந்து நிற்பது? அதற்காகத்தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அதிரடியாக அவர்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த காணொலியை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரியான காணொலியை நீங்களும் பார்த்துட்டு இஸ்லாமிய மக்கள் எந்த ஒரு பாதகமான செயலையும் ஈடுபட மாட்டார்கள் என்று ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொண்டு வருவது போல் அனைத்து மக்களும் புரிந்து கொண்டு இந்த தீவிரவாத செயலை பரப்பும் மீடியாக்களும் சங்கிகளும் இருக்காங்களா, அவர்கள் ஒட்டுமொத்த பேரையும் ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் என்றுதான் எல்லா மக்களுடைய ஆசையாக இருக்கிறது. எனவே இந்த காணொலியை அதிகமாக ஷேர் செய்யுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க.